இன்னைக்கு நாம இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய், ஸ்னேகா, லைலா, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மைக் மோகன், மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே சேர்ந்து நடிச்சிருக்க கோட் திரைப்படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கங்க. இந்த படத்தோட கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக எதுவும் கிடையாது. ஏற்கனவே நம்ம பல படத்தில் பார்த்த கதையை தான் வெங்கட் பிரபு எடுத்திருக்காரு. அதாவது இந்த படத்தில் விஜய் 2 கேரக்டர் பண்ணுறாரு. அப்பா மகன்ற கேரக்டர். அப்பா ஒரு போலீஸ் அதிகாரி, இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. மகன் தான் வில்லன். மகன் எப்படி வில்லன் ஆகிறாருன்னா, பிறந்த உடனே தொலைஞ்சு போயிடுறாரு. அவர் வில்லன் கேங்கில் போய் சேர்ந்து, அதாவது மோகன் எடுத்து வளர்க்குறாரு. மோகன் பெரிய ஒரு வில்லனாக இருப்பார். அதனால் அவர் மகனாக வளர்க்குறதால அவரும் ஒரு வில்லன் கேரக்டராகவே நடக்கிறாரு. ஸோ இந்த 2 பேருக்கும் நடுவில் வர ஃபைட்டில் யார் ஜெயித்தாங்க, இல்லை நல்லது ஜெயிச்சிச்சா, இல்லை தீவிரவாதிகளை அந்த போலீஸ் விஜய் அழிச்சாரா அப்படின்றது தான் மீதி கதை. இந்த கதையை எடுத்துக்கிட்டு தான் வெங்கட் பிரபு டெவலப் பண்ணி ஒரு படமாக எடுத்திருக்காரு. அவர் எடுத்த விதத்தில் கண்டிப்பாக ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்றாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் அங்கங்கே தேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே ஒர்க் பண்ணியிருக்கிறது நிறைய தெரியுது. அதனால தான் இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோக்கள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க யாரெல்லாம் படத்தில் இருக்காங்க அப்படின்னு. அதுவும் குறிப்பாக விஜயகாந்த் சாரை யூஸ் பண்ண விதம் கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த ஓப்பனிங் சீனில். அதனால் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லேட்டாக போயிடாதீங்க. அந்த ஓப்பனிங்கில் மட்டும் போய் அந்த சீனை கொஞ்சம் பாருங்கள். கண்டிப்பாக நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஓப்பனிங் சீன் முடிஞ்சோடனே படத்தில் ஒரு மிகப்பெரிய தொய்வு தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். சரி நாமளும் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக வரும் அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் தெரியல. ஓரளவுக்கு இன்டர்வல் கிட்ட வந்தவொடனே கொஞ்சம் நல்ல சீன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இன்டர்வல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதாவது நமக்கு புதுசாக தளபதி வர்சஸ் இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ தளபதியும் இளைய தளபதியும் மோதினா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட இன்டர்வல் முடிச்சிருந்தாங்க. இன்டர்வலுக்கு அப்புறமா ஆரம்பித்த படம் ஓரளவுக்கு நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே திரைக்கதையில் வெங்கட் பிரபு ரொம்பவே கோட்டை விட்டுருக்காருங்க. நம்மளை ஃபுல் டைம் படமாக என்கேஜ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு மொமெண்ட்ஸையும் கொடுக்காம, ஏற்கனவே விஜய் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படத்தில் இருக்க டைலாக்ஸ், அவரோட மேனரிசம் அதையே தான் திருப்பி திருப்பி காட்டி நம்மளை போர் அடிக்க செய்கிறாரு. கண்டிப்பாக ஒரு விஜய் ரசிகராக இருந்தால் வேணால் உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகலாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்றபடி நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் நாங்கள் அந்த படத்துலேயே பார்த்துட்டோமே, எதுக்கு புதுசாக ஏதாவது பார்க்கலாம் தான் இந்த படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. பட் இந்த படத்தில் யூஸ் பண்ண கேமியோலாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் குறிப்பாக எஸ்கே, அப்புறம் இந்த சிஎஸ்கே மொமெண்ட், அதுக்கப்புறமா நம்ம த்ரிஷா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருப்பாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவர் சாங்ஸில் ஏற்கனவே கோட்டை விட்டார். அதை நம்ம சாங்ஸ் ரிலீஸ் ஆன போய் கேட்டிருப்போம். இப்போ த்ரிஷா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடியிருப்பாங்க தளபதி கூட சேர்ந்து. அந்த டான்ஸ் நம்ம கண்ணில் நிற்கிது. இருந்தாலும் அந்த பாட்டு அவ்வளோவா நமக்கு இன்னும் கனெக்ட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகாவுக்குலாம் எந்த மாதிரி கேரக்டர் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. அவங்களாம் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் கேரக்டர் மாதிரி தான் வராங்க. மைக் மோகனுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்தார். பட் இருந்தாலும் அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஆக மொத்தத்தில் இந்த படத்தில் கிட்டத்தட்ட தளபதி விஜய் தான் வில்லன், ஹீரோ 2 கேரக்டருமே பண்ணுறதால மற்ற கேரக்டர் எல்லாமே இந்த படத்தில் அவ்வளோவா தெரியாமல் போயிட்டாங்க. மீனாட்சி சௌத்ரியும் அவ்வளோவா படத்தில் எந்த இம்பேக்ட்டுமே கொடுக்கல. அவங்க கூட வர ஒரு சாங்கும் ஏதோ எடுத்துட்டோமே அப்படின்னு படத்தில் சேர்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோவா அந்த படத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை அந்த சாங்கும். ஆக மொத்தத்தில் இந்த கோட் திரைப்படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு புதுசாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக தளபதியை காட்டி புதுசாக ஒரு கதையில் நடித்து அது ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏற்கனவே நம்ம பல படங்களில் பார்த்த தளபதியோட மேனரிசம் அதையே தான் இந்த படத்துலையும் காட்டியிருக்காங்க. அதுபோல் கதையுமே ரொம்ப பழசு தான். இருந்தாலுமே தளபதி விஜய் இந்த படத்தில் கண்டிப்பாகவே கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் அந்த வில்லனாக வர விஜய் கேரக்டர்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு கண்டிப்பாக.
அதுக்கப்புறமா வந்து மற்ற படத்துலலாம் வந்து மற்ற நடிகர்களை வந்து தாக்கி பேசுகிற மாதிரி இன்டைரக்ட் டயலாக்லாம் இருக்கிற மாதிரி படத்தில் இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து மற்ற நடிகர்கள்லாம் வந்து புகழ்ந்து பேசுகிற மாதிரியும் அவங்களெலாம் வந்து நல்லா யூஸ் பண்ணுற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு வேளை வந்து விஜய் வந்து சினிமா விட்டு விலக போகிறதால நமக்கு வந்து எல்லா ரசிகர்கள் ஆதரவும் வேணும் அப்படின்னு நினச்சி இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை வெங்கட் பிரபு படம்னாலே இந்த மாதிரி ஒரு சில இதுலாம் பண்ணுவார், அதனால் அவரு டேரக்டர் பண்ணுறாரு நம்ம அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாருன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் முதல்ல சொன்ன மாதிரி இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபுல் லென்த் படமாக நீங்கள் பார்த்து இது ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த படம் ஏமாற்றம் தான் அளிக்கும். மற்றபடி நம்ம ஏற்கனவே தளபதி விஜய் நடிப்பில் வந்த இதில் ரொம்ப ஹை மூமெண்ட், அதாவது நம்ம இந்த சீனுக்கெலாம் கைத்தட்டி விசில் அடிச்சிருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இந்த படத்தில் பிட்டு பிட்டாக அங்கங்கே ஒரு இடத்துல வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நடிகர்கள் ஒரு சில மக்களுக்கு பிடிச்ச கேமியோலாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் தளபதி ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். மற்றபடி வந்து நியூட்ரலாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 3 மணி நேரத்தை டைமை வந்து நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இந்த கோட் திரைப்படத்தை ட்ரை பண்ணலாம். நம்மளோட ரேட்டிங் இந்த கோட் திரைப்படத்துக்கு கண்டிப்பாக 2.5 தான், 5K.